கேக்கு தான். கேக்கு நான் தரமாட்டேன். ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಕಸ್ಥ ಶಾಮರಕರ್ಣ ವಿಳಂಬದ ಸೂತ್ರ ವಾಮರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕನ್ ಪಾದ ಪಣಿந்து நல்லதே நினைத்து எக்கோல வச்சு கொண்டுறாரு. அண்ணே அந்த எக்கோ குறைங்கண்ணே. அண்ணனையும் காணல அக்காளையும் காணல. ஹலோ 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 நல்லதே நினைத்து நல்லதொரு தீர்ப்பை எழுதி இருக்கின்ற நகைச்சுவை மாமன்ன நடுவர் அவர்களே, என்ன என்னையா என்னணி ஏற்றமே எதிரணி துக்கமே ஆண்டோரை சான்றோரை உங்கள் அனைவருக்கும் சின்னவனை சிறல் தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழருக்கு ஒரு பண்பாடு உண்டு தெரியுமா? என்னையா? ஒரு அலுவலகத்துக்கு போன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா வணக்கம் சொல்லுவோம், அப்படிதானே? அதுக்கு அவங்க உடனே நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொன்னல, யாராவது வணக்கம் சொன்னீங்களா? இல்ல இல்ல, நீங்க வணக்கம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அங்கிருந்து ஒருக்க கை தட்டலாமா எல்லாரும்? இந்த தம்பி ஒருக்க எல்லாம் கை தட்டுங்க. சந்தோஷம். நல்லா கை தட்டினா என்னை மாதிரி அழகாயிடுவாங்களாம். நீங்க உடனே அப்படி பார்க்காதீங்க, நான் சின்ன வயசுல கூட சொன்னேன். நல்லா கை தட்டினா நாலு வியாதி நமக்கு வராதுன்னு வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்கான். அப்படியா? ஆமா. என்ன வியாதி? முதல்ல பிரஷர் வராதான், ரெண்டாவது சத்தம் வராதான், ரெண்டாவது சுகர் வராது, மூணாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, நாலாவது பெண்களுக்கு அருமையா சொல்லியிருக்கான், நல்ல கைத்தட்டி ரசிச்சா, நல்ல கைத்தட்டி ரசிச்சா கூந்தல் நல்ல 2 அடி வராது. ஏதா உடனே பிடிச்சி பார்க்க பாரு. ஆமா, ஒரு 2.5-3 மணி நேரமா வந்து கை தட்டலாம். தட்டலாமா? இன்னும் ஒரு தடவை தட்டிங்களேன். இல்ல இல்ல, அவங்க மாமியார்ல என்ன தட்டிட்டு இருக்காங்க, அக்காவா இருக்கும். சந்தோஷம். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு பார்த்தீங்களா? என்ன செய்ய கரகம் ஒட்டி இருக்கு. அருமையான தலைப்பு. மனிதனின் சிறந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமே, சொத்து சுகமே என்று ஆணித்தரமாக பேசுவதற்காக நாங்க 2 பேரும் அணி, அந்த 2 சனி, அது பிணி. ஒன்னு யாழ்ற, ஒன்னு ஜென்மம். ஜென்மம் இருக்குது பாருங்க, சேர இருக்கு சொல்ல சேரப்புள்ள இருப்பா பாருங்க. அரிசி மூட்டை சாச்சி போட்ட மாதிரி வந்திருக்கு பஸ் எங்க இருந்து கார்ல வந்தது. ஆமா, உண்மையிலே அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்ன? சூப்பர் மைக் பாத்தீங்களா? ஆமா ஆமா, நான் இப்படிதான் வால்யூம் சூப்பர் மைக்கை விட அவங்களுக்கு என்ன நன்றி சொல்ல தெரியுமா? நான் ஹோட்டல்ல இருந்துட்டு முதல்ல ஒரு ஆனியன் தோசைக்கு ஆர்டர் பண்ணேன். ரெண்டாவது சாப்பிடலாமா, ஊர்ல ஏதாவது தப்பா சொல்லுவாங்களா, சாப்பிட தெரியல வாங்க போனீங்க, ஒரே சாப்பாடு சாப்பிட்டாங்க. அண்ணன் ஓடி வந்தாரு, இது இல்லாம நம்ம சாப்பிடு, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உண்மைதானே? அப்ப சாப்பிடு என்ன வேணும்? காசு வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கோயில்ல திருவிழா நடக்கும் என்ன வச்சிருப்பாங்க? உண்டியல் வச்சிருப்பாங்க. ஆமா இல்லையா? அண்ணனை கொண்டா வச்சிருப்பாங்க, தம்பியை கொண்டா வச்சிருப்பாங்க, மாமனை கொண்டா வச்சிருப்பாங்க, மச்சானை கொண்டா வச்சிருப்பாங்க, உண்டியல் வச்சிருப்பாங்க. ஏன்? திருவிழா நல்லா நடத்தணும், பட்டிமன்றம் வைக்கணும், செற்றுகார அழகா வைக்கணும், இப்படி எல்லாம் தோரணம் கட்டணுங்கிறதுக்காகத்தானே வைக்கிறாங்க. உமா பதில் சொல்லணும். கோயில் எவ்வளவு பெருசா கட்டிருக்கலாம், எவ்வளவு பயங்கர நிறைய பூஜை வழிபாடுகள் நடக்கலாம், எல்லா காரியங்கள் இருந்தாலும் முதல்ல கோயில் விற்கிறதுக்கு முன்னால இருக்குது உண்டியல் இருக்கும். கொடி மரத்தை தாண்டி உண்டியல் வச்சிருக்காங்களே, ஏன் பதில் சொல்லணும். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே? திருச்செந்தூர் நமக்கு எவ்வளவு தூரம்? ஆமா, ஏதோ ஒரு தூரம், ஒரு 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் இல்லையா?